ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள். ஜெயஸ்ரீயை பாத்திரம் கழுவ சொன்னேன். மேடம் பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க மக்களே. இங்கே பாருங்கள், பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. இந்த இந்த இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கிச்சன் மேடை, இந்த கேஸ் ஸ்டவ்வு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேடம் செல்லில் பாட்டு வச்சு கேட்டுருந்தா பாத்திரம் கழுவுவாங்க. முட்டை போட்டாங்க, முட்டை தோல் எடுத்து கூட என்னது குப்பை டப்பாவில் போடல. அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் மக்களே, இவங்க எப்படி பாத்திரம் கழுவி இந்த கிச்சன் மாடியை வச்சுருக்காங்கன்ட்டு அடுத்தது காமிக்கிறேன். ஓகே மக்களே, அடுத்தது துணி மடிக்க சொன்ன மக்களே. துணி அப்படியே கிடக்கு, இன்னும் துணி மடிக்கலை. நானாக தினமும் எல்லா வேலையும் செஞ்சு இதுவாகிட்டேன். அந்த அம்மா வரத்து அப்படியே படுத்து தூங்குறது, அப்படியே ஏதோ யோசனையிலே இருக்கிறது. புக்கு எடுக்கிறது கிடையாது, வீட்டில் எந்த வேலையும் பார்க்குறது கிடையாது. அதனால் இன்றைக்கி எல்லா வேலையும் அந்த அம்மா வச்சு செஞ்சுட்டேன். எப்படி பார்க்குது பாருங்க, கோட்டா நாட்டம். இங்கே பாருங்க அடுத்த கோட்டம். வாங்க மக்களே, ஜெயஸ்ரீ பாத்திரம் கழுவிட்டான்னு போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, சாரி கம்ப்ளைண்ட் அடிச்சிட்டுனா பாத்திரம். ஓகே மக்களே, பாத்திரம் கழுவிட்டா, அடுப்பெல்லாம் தொடச்சிட்டா. அங்கே நான் மூலையில் அதெல்லாம் என்னது பால், இன்னும் பால். இந்த குண்டா என்னது தண்ணி, இது என்னது எண்ணெய். அங்கெல்லாம் தொடக்கலையா? தொடச்சிட்டேன். ஓகே மக்களே, தொடச்சிட்டா. பாத்திரமும் கழுவி வச்சுட்டா. ஓகே, ஓரளவுக்கு ஓகே மக்களே. நான் செய்கிற அளவுக்கு இல்லைனா கூட ஓரளவுக்கு ஓகே மக்களே. இவ தான் ஜெயஸ்ரீ, நம்ம தான் பாத்திரம் கழுவினாலே, இன்னும் துணி மடிக்கலை. ஓகே ஜெயஸ்ரீ, பாய் சொல்லு. பாய் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் லவ் யூ நீ சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ சொல்லு. லவ் யூ. பை பை.